எப்போவுமே தேங்காய் சட்னி இல்லாட்டி வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிடுச்சா, ஒரு வாட்டி இந்த மாதிரி கேரட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இங்கே காமிக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். கடாயில் எண்ணெய் சூடான உடனே ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7லேருந்து 8 ரெட் சில்லிஸ், ஒரு பெரிய டொமேட்டோ, கொஞ்சமாக புளி, அப்புறமா 2 பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணது ஆட் பண்ணிவிட்டு, அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும், இந்த கேரட் எல்லாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணி இந்த சூடுலேயே இந்த தேங்காய் லேசாக வதக்கணும். இப்போது சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ கேரட் சட்னிக்கு டெம்பரிங் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை லேசாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னியில் தாளிச்சிட்டோம்னா சூப்பரான கேரட் சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.